அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே இல்லற நெறியினை போதிக்கின்ற அறங்கலச்செப்பு என்ற நூலிலே இருந்து நல்லொழுக்கம் என்ற இந்த 3வது பகுதியினை நாம் பயின்று வருகிறோம். நல்லொழுக்கம் என்பது இல்லறத்தாருக்கு 12 வகை விரதங்களாக கூறப்பட்டிருப்பது நாம் சென்ற பதிவிலே பார்த்தோம். அணுவிரதம் 5, குணவிரதம் 3, சிக்ஷாவிரதம் 4 என்று 12 வகையாக அவை இருப்பதனை நாம் கண்டோம். அந்த பதிவிலே ரத்னகண்டக ஸ்ராவச்சாரத்தினுடைய 51வது காதை அதுக்கான பொருள் உரையிலே அதற்கு 50வது காதனுடைய பொருள் உரை சென்ற பதிவிலே அந்த ஸ்லைடிலே இடம்பெற்றுவிட்டது. அதனை திருத்தி இப்போது இதில் ஸ்லைடாக கொடுத்துருக்குறேன். அதில் தெரிஞ்சிருக்கலாம், போன இதை பார்த்தவங்க அந்த இதை தவறுதலை தாங்கள் அறிந்திருக்கக்கூடும். அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இல்லறத்தாரின் சாரித்திரம் அணுவிரதம், குணவிரதம், சிக்ஷாவிரதம் என்று 3ஆக கூறப்பட்டுள்ளது. அது முறையே 5, 3, 4 பிரிவுகளாக உள்ளது. பஞ்ச, த்ரி, சதுர்வேதம் என்று அதில் கூறுவதை நாம் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து அந்த அணுவிரதம் என்பதனை முதலாக எடுத்துக்கொள்கிறோம். அணுவிரதம் என்பது என்ன? அதனை நமக்கு குறட்பாவிலே தேவர் பெருமான் கூறுவது, பெரிய கொலை பொய் களவோடு காமம் பொருளை வரைதலோடு 5. பெரிய கொலை, பொய், களவு, காமம், பொருள் வரைதல், இந்த 5 பற்றி சொல்கிறார். இயங்கும் உயிர் கொல்லாமையை, பெரிய கொலை என்றால் இயங்கும் உயிர்களை கொல்லக்கூடாது. இயங்கும் உயிர்கள் என்று சொன்னால் ஒரு இடமிருந்து இன்னொரு இடம் செல்லக்கூடிய திரச உயிர்கள் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லக்கூடியது. அவற்றை கொல்லக்கூடாது. அதே போல பொய் சொல்லக்கூடாது, களவு செய்தல் கூடாது. காமமின்மை என்பது இங்கே பிறன்மனை விழைதலாக காட்டப்படும். இல்லறத்தாரில் பின்னாடி வரும்போது தெரியும். அந்த மாதிரி காமம் இல்லாமல் இருக்க வேண்டும். பொருளாசையை அளவுபடுத்துதல், பொருளாசையை எவ்வளவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை ஒரு இல்லறத்திலே இருப்பவர்கள் பொருளை முழுவதுமாக துறக்க முடியாது என்பதால் அதை அளவுபடுத்திக் கொள்ளுதல், அது அணுவிரதம். இங்கே அணுவிரதம் தான் குறிப்பிட்டிருக்கிறது. அது இல்லறத்தாருக்கானதுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா துறவிக்கு கூறப்படுவது மகாவிரதம். அதனால் இந்த அணுவிரதத்தில் முதல்ல கூறப்படுவது கொல்லாமை. அது பெரிய கொலை என்று இதில் கூறுகிறார். அதற்கு அடுத்த குறட்பாவிலே நாம் பார்த்தால் அதன் பொருள் புரியும். இயங்குயிர் கொல்லாமை ஏவாமை ஆகும் பெருங்கொலையின் மீட்சி எனல். பெருங்கொலை செய்யக்கூடாது என்று சொன்னால் இயங்கு உயிர்களை கொல்லாமல் இருக்க வேண்டும். இயங்கு உயிர்கள் என்று சொன்னால் ஒரு புலன் உயிரில் 5 புலன் உயிர் வரைக்கும் நமக்கு தெரியும். ஒரு புலன் உயிர்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, வாயு மற்றும் தாவரங்கள். இவற்றை நாம் ஒரு புலன் உயிர்கள், இவற்றை நிலை உயிர்கள் என்றும் கூறுவார்கள். இவை சிற்றுயிர்கள் என்று கூறப்படும். அந்த ஒரு புலன் உயிர்களுக்கு இல்லறத்திலே இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே தனக்கு தெரிந்தோ தெரியாமலோ தன் தொழில் செய்யும் பொழுது அவற்றுக்கு இம்சை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிலம் என்றால் கெட்டப்பாறையை வச்சு நிலத்தை நோண்டுவது, மண்ணை நோண்டுவது, மண்வெட்டி எடுத்து உழவு தொழிலை செய்வது, ஏற்கலப்பை வச்சு உழறது, இதெல்லாம் அந்த மண்ணுக்கு பிருத்திவி என்று சொல்லக்கூடிய அந்த நிலத்திற்கு இம்சை கொடுப்பதாகும். அதே போல நீரை இறைத்தல், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொட்டுதல், இவையெல்லாம் நீருக்கு இன்னல் கொடுக்கக்கூடியது. தீ வளர்த்தல், தீயை அணைத்தல், இவையெல்லாம் நெருப்பு என்ற அந்த ஒரு புலன் உயிருக்கு இன்னலை கொடுக்கக்கூடியது. வாயு உயிர்க்கும் நம்ம சுவர்களை கட்டி தடுப்பது மற்றும் நமக்கான தேவையானால் காற்றை அதிகமாக ஃபேன் ஓட்ட வச்சுக்கிறது, இதெல்லாம் செய்வது அந்த வாயு என்ற உயிருக்கு இம்சை கொடுப்பதாகும். தாவரம், அதுக்கு ஒரு விவசாயம் செய்யும் பொழுது ஒரு இடத்துலேருந்து தாவரங்களை எல்லாம் தேவையில்லாதவெல்லாம் வேரோட பிடுங்கி அப்பால போடுவாங்க, இல்லைன்னா கழிச்சு விடுவாங்க. இந்த மாதிரிலாம் தாவரங்களுக்கு இம்சை கொடுக்குறாங்க. இது இல்லறத்தில் இருப்பவர்கள் தவிர்க்க முடியாமல் இருக்கின்றன. இதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது, நம்ம ஆகமத்தின்படி இது கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே என்ன செய்ய வேண்டியது இருக்குது?
இல்லறத்தார் துறவரத்தார் என்ற 2 பகுதி இருக்கும்போது அந்த இல்லறத்தாருக்கும் ஒரு சில விரதங்களை நாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யணும், அந்த ஒரு புலன் உயிர்களுக்கு இம்சை கொடுப்பது தவிர்க்க முடியாமல் இருப்பதனால் அதை கூட நம்ம பொறுத்து கொள்ளலாம். ஆனால் 2 புலன்களிலே இருந்து, புழு பூச்சி போன்றவையிலே இருந்து 5 புலன் உயிராக இருக்கக்கூடிய மிருகங்கள், விலங்குகள், மனிதர்கள், இவர்களுக்கெல்லாம் இம்சை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்காமல் இருப்பவர் தான் அனுவிரதி. அப்போ அந்த இயங்கு உயிர்களை கொல்லாமல் இருப்பது. மற்றும் ஏவாமை என்று சொல்கிறார். ஏவாமை என்றால் தான் அந்த அதாவது இயங்கு உயிர்களுக்கு தொல்லை கொடுக்காமல், இம்சை கொடுக்காமல் இருந்தால் மட்டும் போதாது, பிறர் மூலமாகவும் அதை செய்யக்கூடாது, பிறர் செய்வதற்கும் அனுமதிக்கக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு விலங்கை நாம் கொள்வதில்லை, அதுக்கு இம்சை கொடுக்கல, ஆனால் இன்னொருத்தர் மூலமாக அதுக்கு இம்சை கொடுக்குறோன்னு வச்சுங்க, அந்த மாட்டை பிடிச்சி நல்லா இறுக்கி கட்டி போடுறா, அது எங்கேயும் திமிரிக்கிட்டே ஓடுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் தப்பு. அது பிறரை வைத்து செய்தல். நான் செய்யல, அதை எனக்கு அந்த பாவம் வராது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. பிறரை வைத்தும் செய்யக்கூடாது. அதே போல் பிறர் செய்வதற்கு அனுமதியும் கொடுக்கக்கூடாது. நான் இப்படி பிடிச்சி இந்த ஆட்டினுடைய காதை கொஞ்சம் வால் இருக்குது, அதை வெட்டி விடணும். அந்த மாட்டுக்கெல்லாம் காது சில இடத்துல பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருப்பாங்க, வாழை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நான் செய்யலை, இன்னொரு ஆளை வச்சும் நான் செய்யலை, ஆனால் ஒருவர் செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்றால் அதுவும் தப்பா. அதுதான் அந்த ஏவாமை என்பது. ஏவுதல், சொல்லுதல். சொல்கிறதுனா மற்றவங்களுக்கு சொல்லி செய்ய சொல்கிறது, இல்லைங்கன்னா மற்றவங்க செய்யும்போது நம்ம அதை கவனிச்சுக்கிட்டு அதை தடுக்காமல் இருப்பது. அவர்கள் செய்வதற்கு அனுமதி கொடுக்கறதும், தடுக்காமல் இருந்தாலும் அனுமதி கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம். அதனால் அந்த இயங்கு உயிர்களை தான் இம்சிக்காமை, பிறர் மூலம் இம்சை தராமை, பிறர் இம்சிக்க அனுமதிக்காமை, இந்த 3 வகையிலையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அனுவிரதத்தை என்று அந்த ஏவாமை என்ற அந்த வார்த்தை அதை புலப்படுத்துகிறது. அதனால் இயங்கு உயிர் கொல்லாமை ஏவாமையாகும் பெருங்கொலையின் மீட்சி எனல். பெருங்கொலையிலிருந்து நாம் மீட்சி அடைகிறோம். இது பெருங்கொலை. 5 புலன் வரைக்கும், அதாவது 2 புலன்லேருந்து 5 புலன் வரைக்கும் இருக்கிற உயிர்களை இம்சை கொடுப்பது பெருங்கொலை. அதே நமக்கு ரத்னகண்டகம் 52வது காதையிலே பிராணாதி பாத விதத வியாஹாரஸ் தேயகாமா மூர்ச்சேபிய ஸ்தூலேபிய பாபேபியோ விபரமணம் அனுபிரதம் பவதி. அனுபிரதம் என்றது எப்படி சொல்வார்கள் என்றால், ஸ்தூலம் என்ற வார்த்தை வருகிறது பாருங்கள். ஸ்தூலம்னா பெருசு, சூக்ஷ்மம்னா சின்னது. அந்த ஸ்தூல உயிர்கள் என்று நாம் சொல்கிறோம். பெரும் உயிர்கள் என்று சொன்னால் 2 புலன்களிலிருந்து 5 புலன்களிலே இருக்கின்ற அந்த உயிர்கள், அவற்றை தான் ஸ்தூல உயிர்கள் என்று சொல்வார்கள். அவருடைய பிராணாதி, பிராணன் என்று சொன்னால் அவன் உயிரை எடுக்கிறது தான் கொலைன்னு கிடையாது. அதனுடைய பாகங்களை கட் பண்ணுறதும் பிராணன், ஏதாவது ஒரு பிராணனை இழக்க செய்தல் அப்படின்றது. அந்த அதனுடைய உடம்புக்கு ஏதாவது இன்னலை கொடுத்தால் கூட அது அதனுடைய பிராணனை வாங்குவதாகத்தான் அர்த்தமாகும். அதனால் அது போன்றது பெரிய கொலையோ, பொய்யோ, களவு, காம சேவை, காம மூர்ச்சேப்பிய, காம சேவை, பொருள் பற்று, இவற்றையிலிருந்து விடுபடுவது அனுவிரதம் என்று கூறப்படுகிறது. அதற்கடுத்து 53வது காதையிலையும் அந்த 3 விஷயத்தையும் சொல்கிறார். ஏவாமை என்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதை பற்றி சொல்கிறார். சங்கல்பாத் கிருத காரித மனா நாத்யோக த்ரயஸ்ய சரசத்மஹான் நஹீனஸ்தியத்ததஹு ஸ்தூல வதாத் பிரமணம் நிபுணா. அதாவது அகிம்சை அனுவிரதத்திலே நிபுணனாக, அதாவது சிறந்தவராக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முழுமையாக அதை கடைபிடிக்க வேண்டும். அதில் என்னென்னா கிருத காரிதல்லாம் வருது பாருங்க. அதான் மனம், வசனம், காயம் இவற்றால் ஏற்படும் விருப்பத்துடன் செய்தல், செய்வித்தல், இசைப்படுதல். மனம், வசனம், காயத்தால் செய்கிறோம். அதே நேரத்தில் செய்தல், செய்வித்தல், இசைப்படுதல். இசைப்படுதல்னா அனுமதிக்கிறது. அந்த இவற்றின் மூலம் ஈரறிவு முதல் 5 அறிவு ஜீவன்களை வதை செய்யாமல் இருப்பது. அவ்வாறு வதை செய்யாமல் இருப்பது தான் அஹிம்சா அனுவிரதம் என்று கூறப்படும்.
இந்த செயல்கள் 3 விதமாக இருக்கின்றன. அவற்றிலே அந்த செய்யப்படும் விதமும் 3 வகையாக இருக்கு. அந்த யோகம் என்று சொல்வார்கள் செயல்களை. அந்த யோகம் என்பது மனம், வசனம், காயத்தால் செய்யப்படுது. மனதால் நினைத்தல். ஒரு உயிருக்கு தொல்லை கொடுக்கும் என்று மனதால் நினைத்தால் அது கொள்ளுதல், இம்சை தருதல். வசனம், வார்த்தையால் சொல்லுதல். காயம், உடலால் செய்தல். இவை 3 வகையாக அந்த செயல்பாடு அமைந்திருக்கும். எப்பயுமே ஒரு இம்சையை கொடுக்கணும்னா முதல்ல அதை நினைச்சு பார்த்து தானே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு சொல்லலாம் வாய் மூலமாக, அதன் பிறகு அதை செய்யலாம் காயத்தால். அதனால் அந்த 3ஆல் செயல்கள் நடைபெறுகின்றன. அதே போல அந்த செயல்படுகின்ற விதம் இருக்குல்லையே, அது 3 வகையாக இருக்கிறது. செய்தல், அதை கிருதம் என்று சொல்வார்கள். கிருதம் என்றால் தானே செய்தல். காரிதம் என்றால் பிறரை வைத்து செய்தல், அதாவது செய்வித்தல், பிறரை வைத்து செய்தல். அனுமோதம் என்று சொன்னால் அனுமதித்தல். அதாவது கிருதம், காரிதம், அனுமோதம் என்று வடமொழியிலே சொல்லக்கூடியது செய்தல், செய்வித்தல், அனுமதித்தல் என்று அந்த 3 வகையிலே செயல்களை செய்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 9 வகையாக செயல்கள் இருக்கும். மனதால் 3 செய்யலாம். செய்தல், செய்வித்தல், அனுமதித்தல். வசனத்தாலேயும் அந்த 3, காயத்தாலேயும் அந்த 3. அதனால் 3 × 3 9 வகையாக இந்த செயல்கள் இருப்பதனை நாம் பார்க்கிறோம். இந்த 9 வகையிலையும் அவற்றை விலக்கி வைக்க வேண்டும். 2 புலன் முதல் 5 புலன் இருக்கிற உயிர்கள் வரை இவற்றால் எந்த விதமான இம்சையும் நாம் செய்யக்கூடாது. அந்த இம்சையினுடைய வகையை நூல்களிலே 4 வகையான இம்சையாக கூறப்படுகிறது. ஒன்று சங்கல்ப இம்சை. சங்கல்பம் இம்சைனா நம்ம திட்டமிட்டு சங்கல்பம் செய்து நம்ம அதை எப்படி ஒழிச்சே கட்டிடணும், அதை தீர்த்து கட்டிடணும், இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கணும், பிறருக்கோ மனிதர்களுக்கோ அல்லது விலங்குகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ சிற்றுயிர்களுக்கோ. அவற்றை சங்கல்பத்தோடு திட்டமிட்டு இம்சை செய்தல். எப்படியெல்லாம் செய்யணுன்றதும் பிளான் பண்ணி அதற்கு சரியான முறையில் மனதிலே வன்மத்தை வைத்து கொண்டு செய்வது, அந்த மாதிரி இருக்கக்கூடியதை சங்கல்ப இம்சை என்று சொல்வார். ஆரம்ப இம்சை என்றால் ஆரம்ப இம்சை வீட்டு வேலைகளை செய்யும் போது ஏற்படுகின்ற இம்சை. வீட்டில் பெண்களும் வேலை செய்கிறாங்க, நம்மளும் ஏதாவது செய்கிற பெருக்குதல் முதற்கொண்டு சமைத்தல் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே இம்சை இருக்கிறது என்று தான் சொல்வார். பின்னாடி வரும் பஞ்சசூனு என்று வரும். வீட்டிலே இருக்கின்ற 5 விதமான வேலைகளை பற்றி குறிப்பிடுவது பின்னாடி வரும் மூலகுணத்தில். அதனால் இந்த வீட்டு வேலைகளை செய்யும்போது அதனால் ஏற்படுகின்ற இம்சையை ஆரம்ப இம்சை என்று சொல்வார். உத்தியோக இம்சை என்றால் தொழில் செய்யும் போது ஏற்படுவது. விவசாயம் செய்கிறாங்க, துணி நெய்யும் போது அந்த சாயம் தயாரிக்கின்ற தொழில், மிஷின்லாம் வேலை செய்கிறது, இல்லை சாதாரணமாக அலுவலகத்தில் வேலை செய்யும் போது கூட அந்த உயிர்களுக்கு 2 புலன் முதல் 5 புலன் உயிர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் தொல்லை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை உத்தியோக இம்சை என்று சொல்வார்கள். அடுத்து விரோதி இம்சை, பகையினால் வரக்கூடிய இம்சை. அதாவது இந்த இடத்துல சங்கல்ப இம்சை நம்ம செய்கிறது. பகைவரிடமிருந்து தப்பிப்பதற்காக அவங்களுக்கு, நம்ம பகைவர்களுக்கு ஏதாவது சின்ன வேலைகளையாவது ஒரு இம்சை செய்யணும். செஞ்சுட்டு தானே தப்ப முடியும். தள்ளி விட்டாவது ஓடி வரணும் இல்லையா, ஒருத்தர் அடிக்க வர்றாருன்னா. அந்த மாதிரி பகைவரிடம் தப்பிக்க நாம் செய்கின்ற இம்சை அது விரோதி இம்சை என்று கூறப்படும். இப்போ இந்த இம்சைகளில் அனுரதி இந்த சங்கல்ப இம்சையை அவசியம் விட்டுவிட வேண்டும். மற்ற இம்சை இருக்கலாம் இல்லை, இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லறத்தில் இருப்பவங்க வீட்டு வேலைகளை செய்கிறார்கள், உத்தியோகம் செய்கிறாங்க, அதே போல் தன்னை காப்பாற்றிக்கிற முயற்சியிலும் ஈடுபடுறாங்க. அவ்வாறெல்லாம் ஒரு மாடே முற்றத்துக்கு ஓடி வருதுன்னு சொன்னால் அதை என்ன செய்வோம், ஒரு கழி எடுத்து அதை அடித்து அப்பளத்துக்கு. அது ஒரு இம்சை தான், அது விரோதி இம்சை. அந்த மாதிரி இருக்கின்ற இம்சைகள் அனுவிரதி விலக முடியாமல் இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைச்சிக்கணும். அதுக்காக அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. செய்வது சரின்னு சொல்லலை இங்கே. ஆனால் தவிர்க்க முடியாமல் அந்த இம்சைகளிலே அந்த இல்லறத்திலே இருக்கக்கூடியவன் சிராவகன் ஈடுபட வேண்டி இருக்கிறது. ஆனால் அவன் அவசியம் சங்கல்ப இம்சையை விட்டுவிட வேண்டும். திட்டமிட்டு ஒருத்தருக்கு இம்சை செய்வது, சில உயிர்களுக்கு இம்சை கொடுப்பது என்பதை விட்டுவிட வேண்டும். அந்த அனுவிரதிக்கான இலக்கணமாக அது கூறப்படுகிறது. அதுக்கு எவற்றை செய்யாமல் இருந்தால் அவன் இம்சை செய்யாதவனாக இருப்பான், எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, எவையெல்லாம் கொல்லாமை விரதத்துக்கு அதிசாரம், குற்றம், இறப்பு என்று சொல்லலாம். இறப்பு என்று இங்கே அருங்கலச்சிப்பில் சொல்றார். இறப்புனா அதிசாரம்.
அதாவது இதையெல்லாம் செய்தால் அது இம்சை, இவற்றையெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும், அதுதான் அதிசாரம். எவற்றையெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும்? 68வது குறட்பாவிலே அறுத்தல் அழைத்தல் அடைத்தலோடு ஆர்த்தல் இருப்ப பொறை இறப்பு ஓர் 5 வகையான விஷயங்களை விட்டுவிட வேண்டும். அப்போதுதான் கொல்லாமை அனுவிரதத்தை நாம் ஏற்பதாக ஆகும். எல்லா விரதத்துக்குமே 12 விரதத்துக்குமே அதிசாரங்களாக 5 கூறப்படுவதனை நாம் பார்க்கலாம். வருகின்ற இதில் பார்க்கலாம். நம்ம அதை ஏற்கனவே கூட நம்ம அறிந்திருப்போம். அதிசாரங்கள் 12 விரதத்துக்கு 5 அதிசாரங்களாக 60 அதிசாரங்கள் கூறப்பட்டிருக்கின்றன என்பதை கூட நம்முடைய நூல்களிலே பார்க்கிறோம். அதில் கொல்லாமை விரதத்திற்கான அதிசாரங்கள் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, எவற்றையெல்லாம் செய்யாமல் இருந்தால் நாம் கொல்லாமை அனுவிரதத்தை கடைபிடிப்பதாக ஆகும் என்பதை இந்த 68வது குறட்பா கூறுகிறது. அந்த 5 என்ன? விலங்குகளின் உறுப்புகளை அறுத்தல் என்று சொல்லுது இல்லைங்களா? அதுதான். அதாவது காது அறுத்து, சில இடத்துலலாம் எதுக்குன்னு தெரியல நமக்கு, அப்போல்லாம் விவசாயத்தில் அதை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதன் பிறகு மூக்கு குத்துறத அந்த இதெல்லாம் நடக்கும். அதற்கெல்லாம் விலங்குகளை உறுப்புகளை அறுத்தல். அடுத்தது அடித்து துன்புறுத்துதல். அழைத்தல் என்றால் அடித்து துன்புறுத்துதல். அடைத்தல், அடைச்சி வைக்கிறதுனா அதுக்கு சரியான உணவு கொடுக்காம, வைக்க போடாம, அதுக்கு தண்ணி காட்டாமல் வச்சிருக்கிறது. அடுத்தது ஆர்த்தல். ஆர்த்தல்னா கட்டி, கயிறு போட்டு இறுக்கி கட்டி வைக்கிறது. அதாவது அது கொஞ்சம் கூட அது புழங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கூட இல்லாத, சிலதெல்லாம் ரொம்ப குறும்பு பிடிச்ச மாடு, இது வந்து ரொம்ப இது பண்ணணும்னு சொல்லிட்டு இறுக்கமாக கட்டி வச்சுருவாங்க மலைக்குச்சியில். சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை கழுத்தில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க மேய விடும்போது. பழைய காலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அது, வயல்களில். ஏன்னா அந்த மாடு வேகமாக ஓடிச்சுன்னா அதனுடைய முட்டியிலே அந்த கழி போய் அடிக்கும் டங்கு டங்குன்னு. அப்போ அது வேகமாக ஓட முடியாமல் அதை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்காக இதையெல்லாம் செய்வாங்க. அது போன்றவற்றை எல்லாம் அது ஆர்த்தல். அது வந்து கயிறு போன்றவற்றால் இறுக்கி கட்டி வைக்கும். அதுக்கடுத்து இறப்ப பொறைனா அந்த மாட்டு வண்டியில் சுமையை ஏற்றும்போது அது தாங்குற அளவுக்கு தான் ஏற்றணும். அதை விட அதிகமான பொதியினை ஏற்றி அதனால் அது இழுக்க முடியாமல் அதை வதை செய்தல், அது இறப்ப பொறை என்று சொல்வார்கள். அது பொறுத்து கொள்கிற அளவுக்கு தான் நம்ம சுமை ஏற்ற வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 அதிசாரங்கள் என்று இங்கே கூறப்படுவதை பார்க்கிறோம். 5 வகையான செயல்களை செய்யாமல் இருந்தால் அதுவே கொல்லாமை அனுவிரதத்தை கடைபிடித்ததாக ஆகும். இதை மீறி வேற எதுவும் இருக்க வாய்ப்பில்லை என்று அதிலே கூறுகிறார்கள். விலங்குகள் என்று சொன்னால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு மனிதனை போட்டு அடைச்சி உணவில்லாமல் வச்சாலும் அதுவும் கொலைதான். அதனால அந்த மனிதர்கள் என்று குறிப்பிடலையே நம்ம சொல்ல முடியாது. அது 5 புலன் உயிர்களில் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதே நம்முடைய ரத்னகடக சிராவச்சாரத்திலே 54வது குறட்பாவில் சொல்றாரு பாருங்க. சேதன பந்தன பீடன மதி பாராரோபணம் வியதிச்சார ஆகார வாரணமாபி சூலவதா தவியபரே பஞ்ச 5 வகையாக சொல்றாங்க. சேதனம், சேதம் செய்தல், அதான் உயிரினத்துடைய காது இதெல்லாம் கத்தரிக்கிறது, மூக்கில் துளையிடுறது தான் சேதனம். பந்தனம்னா கட்டி வைக்கிறது, ரொம்ப இறுக்கி கட்டி போடுறது. பீடனை, அதை அடித்து அதுக்கு துன்பத்தை கொடுப்பது. பாரோரோபணம், அதாவது அதிகமான பாரத்தை அதன் மீது ஏற்றுதல். அப்புறம் ஆகார வாரணமபி, போதுமான அளவுக்கு உணவு கொடுக்காமல் இருக்கிறது, குறித்த நேரத்தில் கொடுக்காமல் இருக்கிறது. இது போன்ற அந்த விஷயங்களைத்தான் இதிலும் குறிப்பிடுறாரு. என்ன நம்மனா எல்லாமே நமக்கு ரத்னகடக சிராவச்சாரத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இந்த நூலில் வருதுன்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதையெல்லாம் நம்ம ஒரு முன்னோட்டமாக பார்ப்போம். அதனால் இவற்றையெல்லாம் நாம் செய்யாமல் இருந்தால் அது கொல்லாமை அனுவிரதத்தை கடைபிடிப்பதாக ஆகும். இவை கொல்லாமை அனுவிரதத்தின் அதிசாரங்கள், குற்றங்கள் ஆகும் என்று இதிலே குறிப்பிடுகிறார். நமக்கு தமிழிலே திருக்குறளில் இந்த 5 அனுவிரதம் குறித்தும் குறட்பாக்கள் இருக்கின்றன. நம்ம அதை ஏற்கனவே படிச்சிருப்போம், நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இங்கே வேற ஒன்றும் இல்லை. இதில் 10 குறட்பாக்கள் இருக்குது கொல்லாமை அதிகாரத்தில். ஒரு 3 மட்டும் இதில் சாம்பிளுக்காக ஒரு குறிப்பாக கொடுத்துருக்குறேன். 10 குறட்பாவுமே இந்த அதிகாரத்துக்கு
இந்த கொல்லாமை அணுவிரதத்துக்கு பொருத்தமானது தான். நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு, நல்ல வழி எனப்படுவது என்னன்னா கொல்லாமை சூழும் நெறி. கொல்லாமை, அந்த கொல்லாமையினுடைய அடிப்படையில் நாம் செய்வதுதான் நல்வழியிலே செய்யப்படுகின்ற காரியமாக இருக்கும். தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை, பிற உயிர்களை நீக்குகின்ற, அவற்றை போக்குகின்ற அல்லது அவற்றை தீர்க்கின்ற அந்த காரியத்தை செய்யவே கூடாது. எந்த நிலையிலும் தன்னுயிர் நீப்பணும், தன்னுடைய உயிரே போயிடும்னு இருந்தாலும் கூட பிறதனுடைய உயிரை நீக்குகின்ற, இது உயிரையே எடுக்கிறது, இம்சைக்கு சொல்றது. அது அதிகபட்சமாக உயிரை எடுக்கின்ற அந்த தன்மையை குறிப்பிடுவோம். உயிருடம்பின் நீக்கியார் என்ப செய்யிருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர். ஒரு சிலர் எப்போதும் உடம்பு சரியான முறையில் அவங்களுக்கு இயங்காது. ரெண்டாவது, என்றைக்கும் நோயோடு இருப்பார்கள். வாழ்க்கை முழுசும் செய்யர் உடம்பு செல்லாத்தி, சரியான முறையிலும் இருக்காது. அதே நேரத்தில் எப்போதும் நோய்வாய்ப்பட்டே இருப்பார்கள். அவர்களுக்கு நோய் விட்டு அகலாத நிலையிலே அதாவது ஒரு ஓயாத நோயாளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியாக இருப்பார். அப்படி இருப்பவர் ஏன் அப்படி இருக்கிறாருன்னா, அவர் தன்னுடைய முற்பிறவிகளில் உயிருடம்பின் நீக்கியார், ஏதோ ஒரு இடத்துல அந்த கொலையை செய்திருக்க வேண்டும், பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுத்திருக்க வேண்டும், இம்சை கொடுத்திருக்க வேண்டும், கொலை வரைக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிறவிலே அவருடைய உடம்பு எப்போதுமே நோய்வாய்ப்பட்டும் வதைப்படுகின்ற அந்த வாழ்க்கையுமாக அமைந்திருக்கும் என்று இதிலே நமக்கு தேவர் பெருமான் கூறுவதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால் திருக்குறளில் இருந்து இந்த 10 குறட்பாக்களையும் கூட இதற்கு பொருத்தமாக நம்ம பார்த்து கொள்ளலாம். அதனால் கொல்லாமை அணுவிரதம் என்றால் என்ன, அதை கடைபிடிப்பது எப்படி, அதற்கான அதிசாரங்கள், அதாவது எதையெல்லாம் செய்யக்கூடாது கொல்லாமை அணுவிரதி என்பதை குறித்தும் நாம் இந்த பதிவிலே பார்த்தோம். தொடர்ச்சியாக அடுத்து வருகின்ற அணுவிரதங்களை நாம் குறட்பாக்களின் மூலமாக அருங்கலச்சிப்பு நூலிலே தெரிந்து கொள்ளலாம். இந்த நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறும், அதனை பிறருக்கும் தெரிவிக்க விருப்பம் இருந்தால் அவருக்கு தெரிவிக்குமாறும் ஃபார்வேர்ட் செய்வது மற்றும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவுக்கு தங்களுடைய லைக் என்கின்ற அந்த பொத்தானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறும் பணியோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய் ஜெயலலிதா.